ஏற்கனவே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், வீடு மாறிட்டோம் கடனை கட்டணுமான்னு. சார் கடனை எப்படி இருந்தாலும் கட்டணும் சார், கட்டாமலாம் எப்படி இருக்க முடியும்? வேறு ஏதாவது சட்ட வழிகள் இருந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கடன் தள்ளுபடி பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார், சார் நாங்கள் வீடு மாறிட்டோம், வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் இருக்கிறோம், இதனால் வங்கி எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்ததுனாக்கா நாங்கள் வீடு மாறிட்டோமே, எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. இது என்ன கேட்குறாரு? மொத்தமாக ஒரே கேள்வி, வீடு மாறிட்டோம் எங்கள் மேலே வங்கி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி, வாடகை வீடாக இருப்போம் மாறி இருப்பார், இல்லை வேறு ஒரு வழியாக இது வீட்டை விற்றுருப்பார், சேல் பண்ணிகிட்ருப்பார். இப்போ அதனால் வீடு மாறி போயிட்டுருப்பார். கடன்களை வாங்கி வச்சுருக்கிறப்ப நிறைய கடனை வாங்கியிருக்காராம், என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. சரி, வீட்டை மாற்றிட்டீங்க, வங்கி சட்ட நடவடிக்கை எடுக்கமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வங்கிகள் எடுக்கும், ஒரு சில வங்கி எடுக்கான்னு சொல்ல முடியாது. நான் உண்மை சொல்லிடுறேன், நமக்கு தான் ஒரு 25 வருஷமாக அந்த ஃபீல்டு இருக்குது. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் நிறைய யூடியூபர் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ என்னென்ன சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியும், என்னென்ன எடுக்க முடியாது, அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போது உங்கள் லோனு கட்டலை சார், நீங்கள் கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டையே மாற்றிட்டீங்க. இப்போ உங்களை தேடி கலெக்ஷன் செஞ்சுட்டு வரல, ஏன்னா உங்கள் வீடும் தெரியல, நீங்கள் சாமர்த்தியமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் உங்கள் மேலே என்னென்ன லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும், எந்தெந்த இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா முதல்ல உங்களை போட வேண்டியது ஒரே ஒன்று தான் போடுவாங்க, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட்னு ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடியே. ஒரு இஎம்ஐக்காக ஒரு கேஸ் போடுறது உண்டு. அது அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஆக்டை ஏதாவது ஒரு மாநிலத்தில் போடுவாங்க, மெயினாக கல்கத்தாவில் போடுவாங்க. இன்றைக்கி எந்த பேங்கை வாங்கியிருந்தாலும் கல்கத்தா தப்பிக்க முடியாது, கல்கத்தா வாரண்ட்லேருந்து தப்பிக்க முடியாது. கல்கத்தா வாரண்ட்னா என்னன்றது பின்னாடி பதிவில் போட்டிருக்கேன், பார்த்துங்க. அப்புறம் 2வது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் ஏதோ சொல்கிற வீடியோவது சேரும். நம்ம ஒன்றும் உலகத்தில் சொல்லாத விஷயம் சொல்ல போகிறதில்ல, சொன்ன விஷயங்களே நிறைய யூடியூபில் சரியாக சொல்கிறதில்ல. வங்கி கடனை பற்றியும் அதோட முக்கியமான விஷயங்களை பற்றி நிறைய சொல்கிறதில்ல. அவங்க சொல்கிறது இல்லைன்னா காரணம் அவங்களோட திறமையாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு 20-25 வருஷமாக எங்களுக்கு ஃபீல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வங்கிகள் பண்ணக்கூடிய தகுடுத்த வேலையும் அதே போல் நிறைய இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் நமக்கு தெரிகின்றதுனால மக்களுக்கு அதை ஃப்ராங்காக ஒரு சகோதரி மாதிரி நம்ம சொல்கிறோமே தவிர, ஒரு சட்டப்படி நான் ஒரு வக்கீல் என்றைக்குமே உங்கள்கிட்ட நான் அந்த அதிகாரத்தில் பேசுனது கிடையாது. நான் வழக்கறிஞராக இருந்தால் அது வழக்கறிஞர் நீதிமன்றத்தோட. உங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லோரும் ஒரு கூட்டமாக ஒரு குடும்பமாக தான் நம்மளோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறோம். அதனால் இதில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை சொல்கிறோம். இப்போ வீடு மாறிட்டோன்னு சொன்னார் பார்த்தீங்களா, இவருக்கு சொல்ல வேண்டியதான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த பேமெண்ட்டு செட்டில்மெண்ட் ஆக்ட்னு சொல்கிறதுல ஒரு கேஸ் போடலாம். அப்புறமா செக்கை வச்சு பவுன்ஸ் பண்ணி ஒரு கேஸ் போடலாம். இன்னொரு கேஸ் மோசடி பண்ணிட்டாரோ ஒரு கேஸ் போடலாம். இந்த 3 வகையான கிரிமினல் கேஸை போடலாம். இது 3மே வெளிமாநிலத்தில் தான் போடுவாங்க. இந்த 3லையுமே பார்த்தீங்கன்னா காலி பண்ண வீட்டோட அட்ரஸ் தான் இருக்கும். இப்போ காலி பண்ண வீட்டோட அட்ரஸுக்கு அந்த வாரண்ட்டோ இல்லை சம்மனோ வரும், திரும்பி போயிடும். அங்கே என்ன போடுவாங்கன்னா வீட்டில் இந்த ஆள் இல்லைன்னு தான் போடுவாங்க. ஸோ இப்படியே போய் இந்த கேஸ் நடந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாரண்டே ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன். அந்த வாரண்ட் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் வீடு மாறிட்டீங்க இல்லையா, உங்கள் மேலே ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா